இப்போ வர நம்ம என்ன பார்த்தோம்னா நம்ம தெளிவாக நம்ம டைப் வைஸாக பார்த்துட்டு இருந்தோம். இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்னா 4 டைப்பையும் சேர்த்து ஒரு டைப்புக்கு என்ன அப்படிங்கிற ஒரு கன்க்ளூஷன் கொடுக்க போறேன். ஓகேங்களா? அந்த கன்க்ளூஷன் நீங்க பார்த்த பாட்டு உங்களுக்கு ஃபுல்லா கிளியர் ஆயிரும் இந்த சாப்டர்ல. ஓகே, வாங்க பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னா தெளிவாக தெரிஞ்சுக்கிறங்க. உங்களுக்கு 4 விதமா கொஸ்டின் வரும். என்னென்ன விதமா கொஸ்டின் வரும்? ஃபர்ஸ்ட் ரெண்டுமே இன்க்ரீஸ் ஆகும். ஓகேங்களா? ஏயும் இன்க்ரீஸ் ஆகும், பியும் இன்க்ரீஸ் ஆகும். ஏயும் டிக்ரீஸ் ஆகும், பியும் டிக்ரீஸ் ஆகும். அடுத்து என்ன ஆகும் பாருங்க, எனக்கு 1 இன்க்ரீஸ் ஆகும், இன்னொன்று டிக்ரீஸ் ஆகும். அதேதான், 1 டிக்ரீஸ் ஆகும், அடுத்து 1 இன்க்ரீஸ் ஆகும். இந்த மாதிரி 2 கலந்துருக்கும். அப்ப இதுக்கு எல்லாத்துக்குமே நம்ம வந்து ஒரு மெத்தட் பார்த்தோம். என்னன்னா இப்படி இருக்கும் கொஸ்டின். இதுல 2 விதமா உங்களுக்கு கொஸ்டின் பிரியும். என்னென்ன பிரியும்? இப்ப எதா இருந்தாலும் 2 விஷயம் இருக்கும். ஒன்னு சேம் நம்பரா இருக்கும், இன்னொன்னு டிஃப்ரெண்ட் நம்பரா இருக்கும். கரெக்டா? அதே தான் உங்களுக்கு ரெண்டுமே டிக்ரீஸா இருந்தாலும் சேம் நம்பர் டிஃப்ரெண்ட் நம்பர்னு இருக்கும். அதே தான் உங்களுக்கு கலந்து வந்திருந்தாலும் சேம் நம்பர் டிஃப்ரெண்ட் நம்பர்னு இருக்கும். கரெக்டா? உங்களுக்கு இதுல எந்த குழப்பமும் இருக்காது. எந்தெந்த விஷயத்துக்கு என்னென்ன மெத்தட் நம்ம போடணுங்கிறத தெளிவா நம்மளுக்கு தெரியும். இந்த எல்லாத்துக்குமே நீங்க ஒரே ஃபார்முலால நீங்க போட முடியும். எல்லா கொஸ்டினும் இதுல இருந்து நீங்க A to Z இதுவரை நீங்க என்னன்னா ஒரே ஃபார்முலா பிளஸ் ஆர் மைனஸ் எக்ஸ் பிளஸ் ஆர் மைனஸ் ஒய் பிளஸ் ஆர் மைனஸ் எக்ஸ் ஒய் பை 100. ஓகேங்களா? இந்த ஃபார்முலால போட்டு நீங்க சால்வ் பண்ணலாம் 100%. இதுல உள்ள எல்லாத்துக்குமே இப்ப சேம் நம்பரா இருக்கட்டும், டிஃபரெண்ட் நம்பரா இருக்கட்டும், உங்களுக்கு பிளஸ்ஸா இருக்கட்டும், மைனஸா இருக்கட்டும், டிக்ரீஸ் ஆகட்டும், இன்க்ரீஸ் ஆகட்டும், எல்லாத்துக்கும் இந்த ஃபார்முலா போடலாம். ஆனால் நீங்க வருங்காலத்துல நீங்க டைமருக்குள்ள நீங்க போடணும் அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை காண்டு என்னன்னா நீங்க ஒரு விஷயத்துக்கும் ஒண்ணு நீங்க சேஞ்ச் பண்ணிக்கிட்டீங்க ஷார்ட்கட்ல. அது என்ன அப்படிங்கிறத நான் தெளிவா சொல்றேன். ஃபர்ஸ்ட் எடுத்தோம் இந்த சார்ட்டை மட்டும் நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா போதுமானது இந்த வீடியோல. ஃபர்ஸ்ட் நம்ம சேம் நம்பரா இருக்குதோ இல்ல டிஃப்ரெண்ட் நம்பரா இருக்குதோ இது ரெண்டுக்குமே என்ன பண்ணோம், நம்ம சேம் மெத்தட் தான். ஓகேங்களா? சேம் மெத்தட் தான். இதே தான் உங்களுக்கு ரெண்டுமே டிக்ரீஸ் ஆகுது. இந்த இடத்துல ரெண்டுமே டிக்ரீஸ் ஆகுது. இதுக்கும் சேம் நம்பரா இருக்கட்டும், டிஃப்ரெண்ட் நம்பரா இருக்கட்டும், இதுக்கும் நம்ம சேம் மெத்தட் தான் பார்த்தோம். ஓகேங்களா? என்ன மெத்தடுங்கிறது இதுக்கான டிஃப்ரெண்ட் என்னன்னு நான் தெளிவா சொல்லுவேன். அடுத்து என்ன பார்த்தோம்? இதே உங்களுக்கு வந்தோம்னா ஒன்னு இன்க்ரீஸ் ஆகுது இல்ல இன்னும் டிக்ரீஸ் ஆகுது இப்படிங்கிற ஒரு இடத்துல என்ன பண்ணோம்னா நம்ம சேம் நம்பர் இருந்தா மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர்டு பை 100 அப்படிங்கிற ஒரு ஃபார்முலா பார்த்தோம். இதே உங்களுக்கு டிஃப்ரெண்ட் நம்பரா இருந்துச்சுன்னா பிளஸ் ஆர் மைனஸ் எக்ஸ் பிளஸ் ஆர் மைனஸ் ஒய் பிளஸ் ஆர் மைனஸ் எக்ஸ் ஒய் பை 100 அப்படிங்கிற ஒரு ஃபார்முலா பார்த்தோம். புரிஞ்சா? இவ்வளவுதான். இந்த சேம் மெத்தட்னு சொல்றீங்களா, அந்த சேம் மெத்தட்னா என்ன அப்படிங்கிறத நான் தெளிவா சொல்றேன். இதை தெளிவா தெரிஞ்சுக்கிறேங்க. உங்களுக்கு வந்து என்னன்னா நான் 2 நம்பர் எடுத்துக்கிறேன். என்னன்னா 10%, அடுத்து வந்து என்னன்னா 12% எடுத்துக்கிறேன். ஓகேங்களா? இந்த இடத்துல நான் வந்து என்னன்னா ரெண்டுமே டிக்ரீஸ் ஆகுதுன்றேன், இந்த இடத்துல வந்து என்னன்னா ரெண்டுமே இன்க்ரீஸ் ஆகுதுன்றேன். ஓகேங்களா? அப்ப இந்த இடத்துல எனக்கு இன்க்ரீஸ் ஆகிற இடத்துல நான் என்ன பண்ணுவேன்னா சேம்ங்க 10 12% இருக்கு. இது ரெண்டையும் கூட்டுவானா ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னே கூட்டினா எனக்கு என்ன வருது 22ங்கிறது வருது. அடுத்து என்ன பண்ணுவேன், இது ரெண்டையும் பெருக்குவானா, பெருக்குனா என்ன வருது எனக்கு 120ன்னு வருது. ஓகேவா? புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அதுக்கடுத்து என்ன பண்ணணும்னா நம்ம என்ன பெருக்கன் நம்பர்ல இருந்து பெருக்குனது 120 தானே, இந்த பெருக்கன் நம்பர்ல இருந்து நம்ம 2 டிஜிட் தான் வச்சுக்கணும். பேலன்ஸ் நம்பரை நம்ம முன்னாடி கொடுத்துடணும். ஓகேங்களா? அப்ப 2 டிஜிட்டை வச்சுட்டு நான் புள்ளி வச்சிட்டேன். அப்ப பேலன்ஸ் எனக்கு என்ன இருக்கு, 1ங்கிறது இருக்கு. அப்ப இந்த 1ங்கிறத நம்ம முன்னாடி கொடுத்துறேன்னு கொடுத்து எனக்கு இதே இந்த இடத்துல பிளஸ் இருக்குன்னா நான் இந்த இடத்துல பிளஸ் பண்ணேன். பிளஸ் பண்ணா எனக்கு ஆன்சர் என்ன வரும், எனக்கு 23. எனக்கு 0.20ங்கிறது இங்க இருக்குது. அப்போ 0.20 நான் இங்க போட்டப்பேன். அப்ப எனக்கு இதுதான் ஓவரால் பெர்சன்டேஜ். புரிஞ்சா? இது எனக்கு பிளஸ்ன்னு வந்தா. இதே உங்களுக்கு வந்து மைனஸ்ன்னு வருதுன்னு வச்சுக்கிறேங்க. இந்த இடத்துல நீங்க என்ன பண்ணுவீங்கன்னா தெளிவா பாருங்க. இது ரெண்டே ஃபர்ஸ்ட் பெருக்குவீங்க. பெருக்குனா என்ன வருது உங்களுக்கு, அதே 22 தான் வருது. சரி. அடுத்து இதே உங்களுக்கு மைனஸ் வந்தா என்ன பண்ணுவீங்க பாருங்க. இது ரெண்டு நீங்க கூட்டுவீங்க. கூட்டினா எனக்கு என்ன வருது 22. நெக்ஸ்ட் அடுத்து என்ன பண்ணுவீங்க, இது ரெண்டையும் பெருக்குவீங்க. பெருக்குனா என்ன வருது எனக்கு 120. இதுவரை இங்க என்ன நீங்க பண்ணுனீங்களோ அதே தான் இங்கேயும். ஓகேங்களா? சேம் மெத்தட் தான் இங்கே பண்ணுவீங்க. இதுக்கு அடுத்து தான் உங்களுக்கு வந்து டிஃப்ரெண்ட் மாறும். என்ன மாறும்னா நம்ம என்ன பண்ணுவோம், 2 டிஜிட் தள்ளி புள்ளி வைப்போம். இது வரை புள்ளி வச்சிட்டீங்க, இது வரை உங்களுக்கு சேம் தான். ஓகேங்களா? புள்ளி வைக்கிறது வரை உங்களுக்கு வந்து இங்கேயும் அதே தான், பிளஸ்ஸா இருந்தாலும் மைனஸா இருந்தாலும் இது வரை சேம் தான். இதுக்கு அடுத்து தான் ஒரு விஷயம் உங்களுக்கு சேஞ்ச் ஆகும். என்ன விஷயங்கிறத தெளிவா பாத்துக்கிறங்க. இப்ப இந்த பேலன்ஸ் 1 இருக்குதா, இந்த 1 இங்க கொண்டு போய் நீங்க என்ன பண்ணிருப்பீங்க, இந்த இடத்துல நீங்க கூட்டி இருப்பீங்க. ஓகேங்களா? கூட்டி இருக்கீங்களா? கூட்டி தான் உங்களுக்கு 23ங்கிறது வந்துச்சு. ஆனா இந்த இடத்துல என்ன பண்ணனா எங்களுக்கு மைனஸ் டிக்ரீஸ்ன்னு ஆகுதுன்னா அப்ப இந்த இடத்துல என்ன பண்ணனா நீங்க கழிக்கணும். கழிச்சா என்ன வரும் உங்களுக்கு பாருங்க, மொத்த நம்பரே கழிக்கணும். இந்த இடத்துல நீங்க கூட்டினீங்க மொத்த நம்பரை எப்படின்னா 1.20 நீங்க அப்படியே கூட்டிக்கிட்டீங்க. கூட்டினா உங்களுக்கு 23.20ன்னு வந்துச்சு. இந்த இடத்துல 1.20 நீங்க கழிக்கணும். கழிச்சா என்ன வருது, எனக்கு ஃபர்ஸ்ட் 1 மட்டும் முழு நம்பரை நான் கழிக்கிறேன். கழிச்சா எனக்கு என்ன வருது 21.20ங்கிறது எனக்கு இங்க இருக்குது. கரெக்டா? கரெக்டுங்க. அடுத்து என்ன பண்ணணும், இந்த 0.20 இந்த இடத்துல நீங்க கழிக்க தான் செய்யணும், போடுச்சு கூட்டக்கூடாது. இப்ப நீங்க கழிச்சிங்கன்னா என்ன வருது உங்களுக்கு, 1 நான் கழிச்சுக்கிறேன்னு சொல்லியிருக்கேன். இந்த பெரிய நம்பர்ல இருந்து 1 கழிச்சுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு 20. பேலன்ஸ் எனக்கு 1 இருக்கு. அந்த 1ல இருந்தா 20 கழியுது. அப்ப 0.20 கழியுதுன்னா எனக்கு ஆன்சர் 0.80. ஓகேங்களா? புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இது எப்படி கழிக்கணுங்கிறத நான் மேலே சொன்னேன். அதனாலதான் இந்த விஷயத்த நான் தெளிவா சொல்றேன். இந்த இடத்துல சிம்பிளா சொல்ற ஒரு இடத்துல இந்த இடத்துல என்ன பண்ணீங்க, இந்த 23 கூட பாயிண்ட் வச்சுட்டு இது எல்லாத்தையும் நீங்க கூட்டிக்கிட்டீங்க. அவ்வளவுதான். இப்ப பாருங்க 22 1.20 இதை நீங்க கூட்டினீங்கன்னா என்ன வருது உங்களுக்கு
1 இங்க கூட்டிக்கிட்டீங்க, அதுக்கடுத்து இதே நீங்க கூட்டிங்கனாலும் 0.20 அப்படியே தான் வரும். ஆனா இந்த இடத்துல அதே விஷயத்தை தான் என்ன பண்ணோம், இது நம்ம கழிச்சோம், அவ்வளவுதான் விஷயம். ஓகேங்களா? புரிஞ்சிச்சுன்னு நினைக்கிறேன். ஏன்னா இந்த இடத்துல நான் கூட்டுறேன்னு சொல்லும்போது ஒரே விஷயம் என்ன ஆகுதுன்னா, இந்த 0.20ங்கிறது அப்படியே பக்கத்துலேயே வந்துடும். இப்போ நான் இதை கூட்டுறேன்னா நம்பரை மட்டும் எனக்கு கூட்டினாவே 0.20 பக்கத்துலேயே வந்துடும். பாயிண்ட் பக்கத்துலேயே வந்தால் என்ன ஆகும், எனக்கு 23.20ங்கிறது வந்துடும். ஆனால் இந்த இடத்துல நான் கழிக்கும் போது என்ன ஆகுது, எனக்கு 22.1.20 இருக்குது. ஓகேங்களா? அப்போ இந்த இடத்துல எனக்கு கழிக்கும் போது என்ன ஆகுது, 1 நான் கழிப்பேன். 1 கழிச்சேன்னா எனக்கு 21ன்னு வந்துடும். அடுத்து 0.20 கழிக்கணும். அப்போ 20. எனக்கு 80ங்கிறது தான் ஆன்சராக வரும். புரிஞ்சுல தெளிவா? இது புரியலைன்னா நீங்கள் சொல்லுங்கள். எப்படிங்கிறது உங்களுக்கு பேசிக் வீடியோ போடலாம். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் வாங்க. இப்போ வந்து நீங்கள் எல்லா கொஸ்டினுமே மிக்சிங் கொஸ்டின்ங்க. ஒரு இடத்துல இன்க்ரீஸ் ஆயிருக்கும், டிக்ரீஸ் ஆயிருக்கும். சில நேரத்தில் வந்து ஃபுல்லாக இன்க்ரீஸ் ஆகிற கொஸ்டின் இருக்கும். எந்தெந்த இடத்துல எந்தெந்த மாதிரி யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறத நான் சொல்லியிருப்பேன் முன்னாடி. காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டுக்கு யூஸ் ஆகும், மென்சுரேஷனுக்கு யூஸ் ஆகும். நீங்கள் மென்சுரேஷன் கொஸ்டின் எல்லாமே பார்த்துருப்பீங்க. அடுத்து டைம் அண்ட் டிஸ்டன்ஸ்லையும் இது யூஸ் ஆகுது. ஓகேங்களா? கொஸ்டினுங்கிற ஒரு கோணத்தை நீங்கள் புரிஞ்சுக்கிட்டா போதுமானது. அந்த கோணத்தை புரிவிக்கிறங்காண்டி தான் அந்த கான்செப்ட் கிளாஸ். ஓகே, இப்போங்க ஃபர்ஸ்ட் கொஸ்டின் என்ன சொல்றாங்கன்னு பாருங்க. A number is increasing by 25% and then the decreasing by 16%. By what percentage is resulting a number less than more than the original number அப்படின்னு கேட்டிருக்காங்க. அப்போ இந்த இதை என்ன கேட்கணும், ஃபர்ஸ்ட் எனக்கு என்ன ஆகுது, 25% எனக்கு இன்க்ரீஸ் ஆகுதுன்ட்டாங்க. அடுத்து என்ன சொல்றாங்க, -16% டிக்ரீஸ் ஆகுதுன்ட்டாங்க. எனக்கு வந்து என்னன்னா, ஒன்று இன்க்ரீஸ் ஆகுது, இன்னொன்று எனக்கு டிக்ரீஸ் ஆகுது. அப்படி இருக்கும்போது நான் 2 விஷயம் எனக்கு தெரியும். ஒன்று சேம் நம்பர்னு தெரியும், இன்னொன்று டிஃப்ரெண்ட் நம்பர்னு தெரியும். சேம் நம்பராக இருந்தால் என்ன பண்ணுவேன், -x²/100ன்னு போட்டுருவேன். இதே எனக்கு டிஃப்ரெண்ட் நம்பராக என்ன பண்ணுவேன், எனக்கு நார்மல் ஃபார்முலா +or-x +or-y +or-xy/100ன்னு போடுவேன். ஓகேங்களா? ஒரு இடத்துல உங்களுக்கு இது சொல்ற காரணம் நீங்க தெளிவாக புரிஞ்சுக்கணுங்கிறக்காண்டி தான். இந்த இடத்துல எனக்கு வந்து என்ன, சேம் நம்பரா, சேம் நம்பர் எனக்கு கிடையாது. அப்போ எனக்கு இந்த ஃபார்முலா கிடையாது. ஓகேங்களா? இப்போ எனக்கு இந்த இடத்துல டிஃப்ரெண்ட் நம்பரா, எனக்கு டிஃப்ரெண்ட் நம்பர் தான். அப்போ எனக்கு ஃபார்முலாங்கிறது இதுதான். புரிஞ்சிருக்கும் நம்புறேன். அப்போ அந்த ஃபார்முலா நான் போட்டேன்னா இது நான் எக்ஸ்ன்னு எடுத்துப்பேன், இதை நான் ஒய்ன்னு எடுத்துப்பேன். சப்ஸ்டிட்யூட் பண்ணால் என்ன வருது, எனக்கு x + 25 -16 அடுத்து பிளஸ் இன்ட்டு மைனஸ் இந்த பிளஸ் இந்த மைனஸ் இந்த சிம்பிளை தான் நம்ம இந்த இடத்துல போடணும். ஓகேங்களா? போட்டிங்க. அப்போ இது 2 பெருக்கும் போது என்ன ஆகுது, எனக்கு 25 × 16ங்கிறது எனக்கு 400 தெரியும் பை 100. எப்படி நான் இந்த விஷயத்த நான் 400 ஈஸியாக போட்டேன்னா தெளிவாக தெரிஞ்சுக்கிறேங்க. ஒரு நம்பரை நீங்கள் 16ங்கிறத நான் 25ஆல் பெருக்கிறேன். அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணனா, இதை நீங்கள் 4ஆல் டிவைட் பண்ணுங்க. மிச்சம் உள்ள நம்பர் இருக்கா, இந்த நம்பரை நீங்கள் 4ஆல் டிவைட் பண்ணலாம். 4ஆல் டிவைட் பண்ணி நீங்கள் 2 0 சேர்த்துக்கணும். அவ்வளோதான். இப்போ 4ஆல் நான் டிவைட் பண்ணிட்டேன்னா எனக்கு 4ங்கிறது வந்துருச்சு. 2 0 சேர்த்துக்கிறேங்க, 400. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து உங்களுக்கு 20 × 25 நீங்கள் பெருக்கணும். இதை நீங்கள் 4ஆல் டிவைட் பண்ணுங்க. டிவைட் பண்ணால் உங்களுக்கு 5ங்கிறது வரும். 2 0 சேர்த்துக்கிறேங்க, 500. இவ்வளோதாங்க. புரிஞ்சா? இதே உங்களுக்கு வந்துன்னா இப்போ 50ஆல் மல்டிப்ளை ஆகணும்னு நினைக்க வச்சுக்கிறேங்க. இப்போ வந்துன்னா எனக்கு 16 வந்துன்னா நீங்கள் 50ஆல் மல்டிப்ளை பண்ணி சொல்லுங்க. அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணனா, இதை நீங்கள் 2ஆல் டிவைட் பண்ணணும். 2ஆல் டிவைட் பண்ணால் என்ன வருது, உங்களுக்கு 8. 2 0 சேர்த்துக்கிறேங்க, 800. இவ்வளோதாங்க. புரிஞ்சா? தெளிவாக புரிஞ்சுக்குன்னு நினைக்கிறேன். ஒரு இடத்துலையும் எப்படி நம்ம ஷார்ட்கட் நம்ம மூவ் பண்ணுறோம் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு காட்டிக்கிட்டு இருக்கேன். புரிஞ்சா? இதே உங்களுக்கு 25ஆல் நீங்கள் பெருக்கும்போது நீங்கள் டிவைடர் பை 4 போடணும். அதான் உங்களுக்கு ஆன்சர். இதே உங்களுக்கு 50ஆல் நீங்கள் பெருக்கும்போது உங்களுக்கு டிவைடர் பை 2 போடணும். இதான் உங்களுக்கு ஆன்சர். புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இப்போ நம்ம வந்து கொஸ்டினுக்கு போகலாம் வாங்க. இப்போ கொஸ்டின் என்ன இருக்கு பாருங்க, இந்த கொஸ்டின் நம்ம போட்டோம். இப்போ நம்மளுக்கு அடுத்து என்ன தெரியுது, 0க்கும் 2 0க்கும் நம்ம கேன்சல் பண்ணிடலாம். கேன்சல் பண்ணிட்டோம். அப்போ நம்மளுக்கு நெக்ஸ்ட் என்ன வரும், இது 2 நீங்கள் என்ன பண்ணுவீங்க, கழிப்பீங்க. ஏன்னா ப்ளஸ் இங்கே மைனஸ். இது உங்களுக்கு தெரியலைன்னா மேலே ஒரு வீடியோ போர்ட் மாஸ்ன்னு இருக்கும். அப்படி இல்லைன்னா நீங்கள் போர்ட் மாஸ்ன்னு சர்ச் பண்ணி பாருங்க. அதில் நான் ப்ளஸ் மைனஸை பற்றி தெளிவாக நான் சொல்லியிருப்பேன். இப்போ அங்கே 25 இங்கே 16ன்னு இருக்குது, -16ன்னு. அப்போ உங்களுக்கு ஆன்சர் என்ன வரும், இங்கே 4 4 9. அப்போ வந்துன்னா +9. பெரிய நம்பரில் ப்ளஸ் இருக்குது, அதனால ப்ளஸ் போட்டிருக்கேன். -4. இப்போ நீங்கள் கழிச்சிங்கன்னா என்ன வருது, உங்களுக்கு 5%. 5% இன்க்ரீஸா டிக்ரீஸா, இன்க்ரீஸு. ஏன் இன்க்ரீஸ், எனக்கு +9. அப்போ எனக்கு +5 தான் இங்கே வருமே, ப்ளஸ் -5 வராது. அப்போ என்னன்னா எனக்கு இன்க்ரீசிங் 5%. எனக்கு சி ஆப்ஷன் தான். டி ஆப்ஷன் இது எனக்கு கிடையாது. இதில் இவ்வளோ நேரம் ஆன்சரை கண்டுபிடிச்சி டிக்ரீஸ்ன்னு போட்டவங்களும் நிறைய பேர் இருக்காங்க. ஓகேங்களா? அதனால தான் தெளிவாக ஒரு விஷயத்தையும் உங்களுக்கு சொல்கிறது. புரிஞ்சா? நெக்ஸ்ட் கொஸ்டின் வந்து இந்த கான்செப்ட் ரொம்ப முக்கியமானதுங்கிறத உங்களுக்கு தெளிவாக இப்போயே புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். எப்படின்னா இப்போ பாருங்க, இது வந்து டைம் அண்ட் டிஸ்டன்ஸ் கொஸ்டினுங்க. இந்த கொஸ்டின் நீங்கள் எக்ஸாம் காலில் உட்காந்து நீங்கள் எப்படி போட்டிருப்பீங்க, நீங்கள் டிஸ்டன்ஸ் எடுத்து டைம் எடுத்து நீங்கள் ஸ்பீட் எடுத்து நீங்கள் சுற்றி வளைச்சு கொண்டு வந்திருப்பீங்க. ஆனால் இந்த இடத்துல நான் சொல்கிற மாதிரி ஒரு கோணத்தில் நீங்கள் யோசிச்சு பாருங்க. இப்போ உங்களுக்கு தெளிவாக உங்களுக்கு ஆன்சர் வரும் பாருங்க. ஒரு பாக்டீரியாக்களின் எண்ணிக்கை முதல் 10 நிமிடங்களில் 6% விகிதமும் அடுத்த வரும் 10 நிமிடங்களில் 10% விகிதமும் அதிகரிக்கிறது. 20 நிமிடங்களில் முடிவில் மொத்தமாக எத்தனை சதவீதம் அதிகரிக்கும் அப்படிங்கிறதான் கொஸ்டின். A bacteria population increasing a rate of 6% in 10 minutes. அடுத்தது 10% in 10 minutes. Next 10 minutes. What is the overall percentage in the increasing population end of the 20 minutes? ஓகேங்களா? நான் சொல்ற கோணத்துல நீங்க தெளிவா பாருங்க. இந்த கொஸ்டின் உங்களுக்கு புரியும்.
ஏன் இந்த கான்செப்ட்ங்கிறது உங்களுக்கு இந்த இடத்துல தெளிவா புரியும். இப்ப இந்த 10 மினிட்ங்கிறத நான் 1 இயர்னு எடுத்துக்கிறேன். ஓகேங்களா? சும்மா உங்களுக்கு புரியறக்காண்டி. இவ்வளவு நம்ம இயர் வச்சு தானே பார்த்துக்கிட்டு இருந்தோம். அதனால 1 இயர்னு எடுத்துக்கிறேன். நெக்ஸ்ட் என்ன பண்றேன், இந்த 10 மினிட்டையும் அடுத்து நம்ம என்ன பண்றேன், அதே 1 இயர்னு எடுத்துக்கிட்டேன். ஓகேங்களா? செகண்ட் இயர்னு எடுத்துக்கிட்டேன். ஓகேங்களா? அப்ப நம்மளுக்கு என்ன கொஸ்டின் கேட்டிருக்காங்க, 2 வருஷம் கழிச்சு 20 மினிட் 10 மினிட் 10 மினிட் 20 மினிட். அப்ப 20 மினிட்னா அப்ப 2 வருஷம் கழிச்சு உங்களுக்கு என்னங்கிறத கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? அப்ப நம்மளுக்கு என்ன தெரிஞ்சிருச்சு, ஃபர்ஸ்ட் வருஷம் 6%ன்ட்டாங்க, ரெண்டாவது வருஷம் 10%ன்ட்டாங்க. இந்த கதையை அப்படியே இங்க வந்து மினிட்னு கொடுத்து வச்சிருக்காங்க. அவ்வளவுதாங்க விஷயம். ஓகே, அப்ப உங்களுக்கு தெரியுதா, ஒரு கான்செப்டை நீங்க தெளிவா படிச்சீங்கன்னா எல்லா சாப்டர்ல இருந்து நீங்க கொஸ்டின் வரும். அந்த கொஸ்டினை நீங்க ஈஸியா நீங்க சால்வ் பண்ண முடியும். இது பாருங்க, என்டிபிசி சிபிடி 1ல 2021ல கேட்டிருக்காங்க. இந்த கொஸ்டின் இப்ப கேட்க வாய்ப்பு இருக்கா? 100% இருக்குது. இதை நீங்க தெளிவா பாத்துக்கிறங்க. இப்ப என்ன சொல்லிட்டாங்க, 6% அடுத்து 10%, ரெண்டுமே என்ன ஆகுது, எனக்கு இன்க்ரீஸ் ஆகுதுன்னு சொல்லிட்டாங்க. ஓகேங்களா? அப்ப இன்க்ரீஸ் ஆகுதுன்னா எனக்கு 6% அடுத்து எனக்கு 10%ன்னு எனக்கு தெரியும். ரெண்டுமே இன்க்ரீஸ் ஆகுது. அப்ப இது ரெண்டும் நீங்க கூட்டுவீங்களா? கூட்டினா எனக்கு 16%ன்னு எனக்கு தெரிஞ்சிருச்சு. ஓகே, அப்ப எனக்கு 16 இது ஆன்சர் கிடையாது, இது 3ல 1 தான். அப்ப இது ரெண்டே பெருக்குவீங்களா? பெருக்குனா எனக்கு என்ன வருது, 60ங்கிறது வந்துருச்சு. எனக்கு பெருக்கிற நம்பர்ல இருந்து 2 டிஜிட் தான் எடுக்கணும். மிச்சம் ஏதாச்சும் டிஜிட் இருந்தா நான் முன்னாடி கொடுக்கணும். ஆனா நம்மளுக்கு 2 டிஜிட் தான் இருக்கு. அப்ப 2 டிஜிட் தள்ளி புள்ளி வச்சிட்டோம். அப்ப நீங்க இது கூட ஆட் பண்ணுவீங்களா? ஆட் பண்ணா எனக்கு என்ன ஆன்சர் வருது, 16.60ங்கிறது எனக்கு ஆன்சர். அப்ப ஆன்சர் டி ஆப்ஷன் 16.60. புரிஞ்சா? இந்த கான்செப்டை வச்சு நீங்க நம்ம சொன்ன முன்னாடி உள்ள 5 சாப்டர்ல மட்டும்தான் நீங்க போட முடியும் அப்படின்னு கிடையவே கிடையாது. டைம் அண்ட் டிஸ்டன்ஸ்ல நீங்க போட முடியும். இப்போ அதனால நம்ம ஒரு கொஸ்டினா பார்க்க போறோம். நெக்ஸ்ட் கொஸ்டின் என்ன சொல்லிருக்காங்க பாருங்க. In the year 2001 the production of the factory decreasing 30%. ஓகேங்களா? But 2002 the production of the increasing 25%. What is the resulting change, increasing or decreasing in the product over the 2 years? அப்ப இந்த கொஸ்டினுக்கு முன்னாடி உள்ள டைம் அண்ட் டிஸ்டன்ஸ் கொஸ்டினுக்கு என்ன வித்தியாசம்? அந்த இடத்துல 10 மினிட்டும் கொடுத்துருந்தாங்க, கடைசியில 20 மினிட் கேட்டாங்க. இதே அந்த இடத்துல 15 மினிட் கொடுத்துட்டு கடைசியில 30 மினிட் கேட்டாலும் அதே கதை தான். அப்ப இந்த இடத்துல என்ன கேட்டிருக்காங்க, அதே கொஸ்டின் தான். அப்ப நம்ம எப்படி போடலாம், இந்த இடத்துல பாருங்க, ஃபர்ஸ்ட் டிக்ரீசிங் 30%, அடுத்து இன்க்ரீசிங் 25%. அப்ப இந்த இடத்துல எனக்கு இன்க்ரீசிங் டிக்ரீசிங் இருக்குதா? இருக்குது. எனக்கு டிக்ரீசிங் ஆன்சர் தான் எனக்கு 30% அதிகம். அப்ப எனக்கு டிக்ரீசிங் தான் ஆன்சர் வருமே போல, இன்க்ரீசிங் வராது. அப்ப இதுவும் தப்பு, இதுவும் தப்புன்னு எனக்கு தெரிஞ்சிச்சு. இதே ஃபார் எக்ஸாம்பிள் இந்த இடத்துல எனக்கு இன்க்ரீசிங் இருந்துச்சுன்னா எனக்கு ஆன்சர் 12.5 டிக்ரீசிங் நான் போட்டிருப்பேன். நம்ம கெட்ட நேரம் நம்மளுக்கு 2 டிக்ரீசிங்ல இருக்கு. அப்ப நம்ம கொஸ்டினை போட்டு தாகணும். போட்டா என்ன வருதுன்னு பாருங்க, -30, அடுத்து என்ன இருக்கு, எனக்கு +25 இருக்கு. இந்த இடத்துல நம்மளுக்கு 2 விதமா பிரியும். ஒன்னு நம்மளுக்கு வந்து டிஃபரெண்ட், எப்படின்னா ஒன்னு பிளஸ்ல இருக்கு, ஒன்னு இன்க்ரீஸ் ஆகுது, ஒன்னு டிக்ரீஸ் ஆகுது. அப்படி இருக்கிற சூழ்நிலையில நம்மளுக்கு என்ன தெரியும், 2 விஷயம் தெரியும். ஒன்னு சேம் நம்பர், இன்னொன்னு வந்து டிஃபரெண்ட் நம்பர் அப்படிங்கிற மாதிரி நம்மளுக்கு தெரியும். சேம் நம்பர் டிஃபரெண்ட் நம்பர்னு. சேம் நம்பருக்கு என்ன தெரியும், -x²/100 இதான். இதே உங்களுக்கு டிஃபரெண்ட் நம்பருக்கு என்ன தெரியும், +or-x +or-y +or-xy/100ங்கிறது எனக்கு தெரியும். ஓகேங்களா? ஓகே, இந்த இடத்துல நம்மளுக்கு என்னது, டிஃபரெண்ட் நம்பரு. இதுவும் எனக்கு டிஃபரெண்ட் நம்பர், இதுவும் டிஃபரெண்ட் நம்பர். அப்ப நம்ம போட போற மெத்தட் இதுதான். ஓகேங்களா? ஏன் இந்த இடத்துல நான் தெளிவா சொல்லிக்கிட்டு இருக்கேன்னா, நம்ம டிஃபரெண்டா போட போற மெத்தடுங்கிறது இது ஒன்று தான். அதனாலதான் நான் இதை வந்து உங்களுக்கு தெளிவா அழுத்தி சொல்லிக்கிட்டு இருக்கேன். இந்த இடத்துல உங்களுக்கு தெளிவா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இப்ப எனக்கு சால்வ் பண்ணா என்ன வருது, -30 அடுத்து +25. ஓகேங்களா? எக்ஸ்ங்கிற இடத்துல -30 போட்டேன், ஒய்ங்கிற இடத்துல +25 போட்டிருக்கேன். இது ரெண்டையும் நீங்க பெருக்குனீங்கன்னா என்ன வரும், மைனஸ் ஆயிடும். மைனஸ் இன்ட்டு பிளஸ் மைனஸ், பெருக்கினா என்ன வருது உங்களுக்கு 75. அப்ப 750 பை உங்களுக்கு 100ங்கிறது இருக்கு. இப்ப நீங்க டிவைட் பண்ண முடியுமா, 0க்கும் அடிச்சிட்டேன். அடுத்து எனக்கு இங்க இருந்தா ஒரு 0 இருக்கு. அப்ப என்ன பண்ணுவேன்னா ஒரு டிஜிட் தள்ளி நான் புள்ளி வைப்பேன். ஓகேங்களா? வச்சிட்டேன். இப்ப எனக்கு இந்த 0 போயிருச்சு. அப்ப ஆன்சருங்கிறது உங்களுக்கு கடைசியில என்ன வருது பாருங்க, -30 +25. அப்பனா எனக்கு -5 மைனஸ் உங்களுக்கு என்ன வருது, 7.5ங்கிறது உங்களுக்கு வருது. கரெக்டா? இதை நீங்க என்ன மைனஸ் அப்ப உங்களுக்கு சிம்பிள்ங்கிறது மைனஸ் தான் வரப்போகுது. அப்ப இது ரெண்டே கூட்டினீங்கன்னா என்ன வருது உங்களுக்கு, 12.5 டிக்ரீசிங் அப்படின்னு தான் ஆன்சர். அப்ப ஆன்சர் உங்களுக்கு இதுதான், உங்களுக்கு இது கிடையாது. இந்த இடத்துல எனக்கு டிக்ரீசிங் இல்லாம எனக்கு இன்க்ரீசிங் இருந்துச்சுன்னா எனக்கு ஃபர்ஸ்ட் மெத்தட்ல நான் வந்து ஈஸியா நான் போட்டிருப்பேன். ஓகேங்களா? எனக்கு அப்படி கொடுக்க கிடையாது. அதனாலதான் நான் சால்வ் பண்ணுங்கிற ஒரு கடமை ஆயிடுச்சு. புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இப்ப நீங்க யோசிச்சிருப்பீங்க, காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டை பத்தி இவ்வளவு நேரமா நீங்க சொல்லியே தரல, ஆனா காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டுக்கு யூஸ் ஆகும் அப்படின்னு நீங்க முன்னாடி போட்டிருந்தீங்களே, அது என்ன அப்படிங்கிற மாதிரி கேட்டுக்கலாம். காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டுக்கு ரொம்ப யூஸ் ஆகுங்க. அது என்னங்கிறத நான் தெளிவா சொல்றேன். ஃபர்ஸ்ட் பாருங்க, இந்த இடத்துல என்ன கொஸ்டின் பாருங்க, சிவா ஒரு நிதி நிறுவனத்திடமிருந்து ஆண்டுக்கு 20% கூட்டு வட்டி விகிதத்தில் வருடாந்திர கூட்டப்படும் வகையில் 12,000 கடனாக பெற்றார். 2 வருடங்களுக்கு கூட்டு வட்டி எவ்வளவு அப்படின்னு கேட்டிருக்காங்க. இப்ப எப்படின்னா சிவா வந்து என்னன்னா ஒரு 12,000 வந்து என்னன்னா வாங்கியிருக்காரு, எங்கன்னா பினான்ஸ் கம்பெனில. ஓகேங்களா? த ரேட் ஆஃப் த 20% பேர் ஆடம்னா உங்களுக்கு வந்து ஒரு வருஷத்துக்கு காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் வாங்கியிருக்காரு. காம்பவுண்ட் ஆனுவலி தான். ஓகேங்களா? வாட் இஸ் த காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் ஆஃப் த 2 இயர்ஸ் அப்படின்னு கேட்டிருக்காங்க. அப்ப நம்மளுக்கு என்ன தெரியும்னா, இந்த இடத்துல நம்மளுக்கு 2 இயர்ஸ் தான் கேட்டிருக்காங்க.
அப்போ நம்மளுக்கு என்ன தெரியுது 20% தெரிஞ்சிருச்சு 2 வருஷத்துக்கு. நம்மளுக்கு காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்னா நம்மளுக்கு என்ன ஆகும், கூடிக்கிட்டே தான் போகும், குறையவே குறையாது. அப்ப இந்த இடத்துல நான் 20% நம்ம இதுக்கு எப்படி பெர்சன்டேஜ் கண்டுபிடிப்பேன், 20 20 40ன்னு ஃபர்ஸ்ட் கூட்டி போடுவேன். அடுத்து என்ன பண்ணுவேன், இது ரெண்டையும் பெருக்குவேன். பெருக்கினா என்ன ஆகுது, 2 2 4, அடுத்து 2 0 இருக்கு, நான் 400ன்னு போட்டுப்பேன். நம்மளுக்கு என்ன தெரியும், பெருக்கிற நம்பர்ல இருந்து 2 டிஜிட் தான் எடுப்போம், தாண்டி நம்ம ஒரு புள்ளி வச்சிருவோம். அப்ப புள்ளி வச்சிட்டோம்னா இந்த மிச்சம் உள்ள நம்பர் நம்ம இது கூட கூட்டுவோம். ஏன் கூட்டுறோம், நம்மளுக்கு இந்த இடத்துல இன்க்ரீசிங் ஆகுது, அப்ப கூட்டுறோம். கூட்டினா எனக்கு என்ன வருது, 44% வருது. ஓகேங்களா, மொதல் விஷயம். அப்ப இந்த 44% தான் நம்மளுக்கு கேட்டிருக்காங்க காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்னு. ஓகேங்களா, அப்ப எனக்கு மொதல் விஷயம் என்ன தெரியும்னா, நான் சால்வ் பண்றதுக்கு முன்னாடியே ஃபர்ஸ்ட் விஷயம் நான் என்ன யோசிப்பேன்னா, இதோட மல்டிபிள் தான் எனக்கு ஆன்சரா வந்து நிற்கும். கரெக்டா, கரெக்ட்னு சொல்லுவீங்க. எனக்கு 44 மல்டிபிள் என்னது 4 × 11. ஓகேவா, நான் 11 எனக்கு வந்து டிவிசிபிள் ரூல் தெரியும். அதை நான் செக் பண்றேன். ஃபர்ஸ்ட் செக் பண்றேன், எனக்கு என்ன வருதுன்னு பாருங்க. 1 விட்டு 1 செக் பண்ணானுங்க. ஓகேங்களா, ஒரு நம்பர் விட்டு ஒரு நம்பரை கூட்டுங்க. கூட்டிட்டு அது ரெண்டையும் நீங்க கழிச்சிங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் 0 இல்ல 11 டிவைட் ஆகிற நம்பர் வரணும். இப்ப இது ரெண்டையும் கூட்டுங்க. கூட்டினா என்ன வருது, 5 + 8ங்கிறது உங்களுக்கு என்ன தெரியுது, உங்களுக்கு 13 தெரியுது. அடுத்து உங்களுக்கு 2 + 0ங்கிறது எனக்கு 2ங்கிறது தெரிஞ்சிருச்சு. அப்ப நீங்க அது ரெண்டையும் கழிக்கணுங்க. 2ங்கிறது என்ன தெரிஞ்சிச்சா, இது ரெண்டையும் கழிச்சிங்கன்னா எனக்கு 11 வருதா. அப்ப எனக்கு 11 மல்டிபிள் ஆகிற நம்பர் 11 வருது. அப்ப எனக்கு இது 11 டிவைட் ஆகும் கண்டிப்பா. ஓகேங்களா, எனக்கு 48 ஆகுமா 11? எனக்கு 44 தான் ஆகுமே பொழுது, 48 ஆகாது. அப்ப இது தப்பு. அடுத்து பாருங்க, எனக்கு இது ஒரு நம்பர் அதிகமா இருக்கு. அப்ப இது ரெண்டே கூட்டுங்க, எனக்கு 12ன்னு வருது. அப்ப 2ங்கிறது இங்க இருக்குது. இந்த 2 நீங்க கழிப்பீங்களா, ஏன்னா 2 + 0 2 தான். அப்ப உங்களுக்கு ஆன்சருங்கிறது உங்களுக்கு 10ன்னு வருது. எனக்கு இந்த இடத்துல என்ன வரணும், ஒன்னு 0 வரணும், இல்லைன்னா 11 மல்டிப்ளை ஆகிற நம்பர் வரணும். எனக்கு வரல, அப்ப இது எனக்கு இதுவும் வராது. அடுத்து பாருங்க, எனக்கு 24 வருமா, எனக்கு 24 வராது, 22 தான் எனக்கு வரும். அப்ப எனக்கு ஆன்சருங்கிறது தெளிவா தெரியுது, ஏ ஆப்ஷன். ஃபர்ஸ்ட் விஷயம். இல்ல நான் வந்து என்னன்னா ப்ரொசீஜரா பொண்ணுன்னு நான் நினைக்கிறேன் அப்படின்னா, நீங்க அதை கத்துக்க வேண்டியது ரொம்ப முக்கியம். அதை கத்துக்கிறேன் வாங்க. இப்ப என்ன எனக்கு என்ன தெரியுதுன்னா, இந்த இடத்துல நீங்க தெரிஞ்சுக்க வேண்டியது 12,000 இருக்கா, இந்த 12,000ங்கிறது வந்து என்னன்னா எனக்கு பிரின்சிபல் எப்பவுமே அது வந்து 100% தாங்க. ஓகேங்களா, ஓகே. நெக்ஸ்ட் இதுக்கு அடுத்து வந்து உங்களுக்கு வந்து என்னன்னா காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் தான் கேட்டிருக்காங்க. அந்த காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் தான் உங்களுக்கு 44% தெரியும். ஓகேங்களா, 44% தான் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட். இந்த காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் தான் உங்களுக்கு கேள்வியாக கேட்டிருக்காங்க. அப்ப நான் இதை வந்து எக்ஸ்ன்னு எடுத்துக்கிறேன். ஓகே, ஓகேங்க. இப்போ என்ன பண்ணனா, நெக்ஸ்ட் நீங்க இதை கிராஸ் மல்டிப்ளை பண்ணணும், அவ்வளவுதான். இது இங்கே கிராஸ் மல்டிப்ளை பண்ணுங்க, இது ரெண்டே கிராஸ் மல்டிப்ளை பண்ணுங்க. அப்ப பண்ணா உங்களுக்கு என்ன ஆன்சர் வருதுன்னா, 12,000 × 44 உங்களுக்கு 100ங்கிறது வந்துருச்சு. எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு, ஓகேங்களா, எக்ஸ் இருக்குது, அந்த எக்ஸ்ங்கிறது. இப்போ நான் டிவைட் பண்றேங்க. டிவைட் பண்ணா 2 0க்கு 2 0 நான் அடிச்சிட்டேன். வேற ஏதாச்சும் இருக்குதா, எனக்கு எதுவுமே இல்லை. இப்போ எனக்கு உங்களுக்கு மிச்சம் என்ன இருக்குன்னு பாருங்க, 12 0 × 44. இப்போ நீங்க பெருக்குங்க பார்ப்போம். 12 4 48. அடுத்து வந்து 12 4 48 52. ஒரு 0 இருக்கு, ஒரு 0. ஆன்சர் வந்துருச்சா, வந்துருச்சுங்க. இதான் உங்களுக்கு ஆன்சர். இதே உங்களுக்கு இந்த இடத்துல வந்து என்னன்னா தெளிவா புரிஞ்சுக்கிறங்க. இன்னொரு விஷயத்த நீங்க கேட்கலாம். இன்னொரு விஷயம் என்னன்னா, உங்களுக்கு இந்த இடத்துல வந்து என்னன்னா, இந்த இடத்துல உங்களுக்கு வந்து காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் கேட்காம உங்களுக்கு அமௌண்ட் கேட்டாங்க அப்படின்னா என்ன பண்ணுவீங்க அப்படின்னா, உங்களுக்கு 2 விஷயம் இருக்குது. 2 விதமா நீ கண்டுபிடிக்கலாம். என்னங்கிறத நான் தெரிய சொல்றேன். ஃபர்ஸ்ட் உங்களுக்கு அமௌண்ட் கண்டுபிடிக்கிறேன்னா பிரின்சிபல் பிளஸ் உங்களுக்கு காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் தான். எனக்கு அமௌண்ட்டுங்கிறதுக்கு பிரின்சிபல் இருக்குதா, எனக்கு பிரின்சிபல் 12,000 இருக்கு. அப்ப 12,000 பிளஸ் உங்களுக்கு 5,280ன்னு போடுவீங்க. இப்ப நீங்க எதை கூட்டினீங்கன்னா என்ன வருது, உங்களுக்கு 17,280 ஆன்சருங்கிறது. அமௌண்ட்டுங்கிறது உங்களுக்கு வந்து இதுதான். புரிஞ்சா, இது வந்து எக்ஸ்ட்ரா பாயிண்ட் நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். இதை வச்சு நீங்க எதுவும் குழம்பிக்காதீங்க. இப்படிங்கிறத நீங்க அமௌண்ட் கண்டுபிடிக்கலாம். இல்ல சார், நான் இது வந்து இதேனா வச்சு நான் கண்டுபிடிக்க முடியாது, நான் ஈஸியா நீங்க கண்டுபிடிக்கணும் அப்படின்னா, இதே மெத்தட் நீங்க கொண்டு வந்து இங்க போடலாம். இதே மெத்தட் இருக்கு தெரியுமா, இந்த இடத்துல நீங்க அதை இந்த மாதிரி சப்ஸ்டியூட் பண்ணாலும் உங்களுக்கு ஆன்சர் கிடைக்கும். எப்படிங்கிறத நான் தெளிவா சொல்றேன். ஃபர்ஸ்ட் எடுத்து கேட்டுக்கிறேங்க. உங்களுக்கு என்ன தெரியும், 12,000ங்கிறது வந்து என்னன்னா உங்களுக்கு 12,000 உங்களுக்கு வந்து பிரின்சிபல்னு தெரியும். பிரின்சிபல்னா என்னது, எனக்கு அது 100%க்கு ஈக்குவல். அடுத்து நம்மளுக்கு என்ன கேட்டிருக்காங்க, நம்மளுக்கு அமௌண்ட் கேட்டிருக்காங்க. அமௌண்ட்னா என்னதுன்னா நம்மளுக்கு என்ன தெரியும், இந்த இடத்துல தான் நான் உங்களுக்கு சொன்னேன். ஃபர்ஸ்ட் ஏ ஈக்குவல் டு உங்களுக்கு பிரின்சிபல் பிளஸ் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்னு. எனக்கு பிரின்சிபல் என்ன தெரியுது, எனக்கு இந்த இடத்துல பெர்சன்டேஜ்ங்கிறது பிரின்சிபல் வந்து என்னன்னா எனக்கு 100ன்னு தெரிஞ்சிருச்சு. ஓகேங்களா, எனக்கு காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் என்ன தெரிஞ்சு 44ன்னு தெரிஞ்சிருச்சு. அப்ப 44 நம்மளுக்கு என்ன கேட்டிருக்காங்கன்னா சிம்பிளா 144ஓட பெர்சன்டேஜ் என்னங்கிறது தான் கேட்டிருக்காங்க. அப்ப இந்த இடத்துல நீங்க எக்ஸ்ன்னு போட்டுக்கிறங்க. ஓகேங்களா, அப்ப நீங்க கிராஸ் மல்டிப்ளை பண்ணுங்க. எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 12,000 × 144 உங்களுக்கு 100ங்கிறது வந்துருச்சு. ஓகேங்களா, என்ன டிவைட் பண்ண முடியுமோ டிவைட் பண்ணேன். 2 0 2 0 நான் டிவைட் பண்ணிட்டேன். அப்ப டிவைட் பண்ணா எனக்கு என்ன ஆன்சர் வருது, 120 × 144ங்கிறது எனக்கு ஆன்சர் வருது. ஓகேவா, ஓகேங்க. இப்போ நீங்க பெருக்குனீங்கன்னா என்ன வருது, உங்களுக்கு 48 4ங்கிறது. அடுத்து வந்து திருப்பி எனக்கு 48 தான். 48 4ங்கிறது உங்களுக்கு 2 52 5. அடுத்து 12னா 17. அடுத்து 0 வந்துருச்சா உங்களுக்கு. இதே ஆன்சர் இங்கே வந்துருச்சா, இதே தாங்க. புரிஞ்சுன்னு நினைக்கிறேன். இப்போ உங்களுக்கு காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் கேட்டா நீங்க ஸ்ட்ரைட்டா காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்கானதை போட்டிருப்பீங்க. பிரின்சிபல் கேட்டா பிரின்சிபல் ஆனது போட்டிருப்பீங்க. இந்த இடத்துல நீங்க தெளிவா தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயம் என்னதுன்னா, புரிஞ்சுக்கிறங்க.
ஃபர்ஸ்ட் உங்களுக்கு பியோட பர்சன்டேஜ் பிரின்சிபல் கொடுத்திருந்தா அது வந்து 100% இருக்கணும். இதே காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் கொடுத்திருந்தா உங்களுக்கு என்ன பர்சன்டேஜ் வருதோ இப்போ 44% இருக்கா, அதை 44% எடுக்கணும். இதே உங்களுக்கு அமௌண்ட் கேட்டிருக்காங்கன்னா பிரின்சிபல் பிளஸ் உங்களுக்கு சிஐ. ஓகேங்களா? இப்போ வந்து பிரின்சிபல் என்ன தெரியும், எனக்கு 100 தெரியும். பிளஸ் உங்களுக்கு சிஐ என்ன கண்டுபிடிச்சிங்க 44 கண்டுபிடிச்சிங்கன்னா அந்த 44 இதை நீங்க கூட்டினீங்கன்னா இதுதான் உங்களுக்கு 144% தான் இது. ஓகேங்களா? இதை நீங்க வச்சு நீங்க இந்த இடத்துல இப்ப இந்த இடத்துல எனக்கு என்ன தேவை, அமௌண்ட் தான் தேவை. அதனால நான் 144% போட்டேன். இந்த இடத்துல எனக்கு என்ன தேவை, காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் தேவை. அதனால நான் வந்து 44% போட்டேன். ஓகேங்களா? தெளிவா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஒரு விஷயம் உங்களுக்கு சொன்னது இதான் காரணம். நெக்ஸ்ட் கொஸ்டின் வந்து நீங்க ஈஸியா போடுவீங்க. அந்த ஒரு கொஸ்டினே நான் எல்லா விஷயத்தையும் சொல்லிட்டேன். இப்ப நீங்க அடுத்து என்ன பண்ணுவீங்கிறத தெளிவா பாருங்க. இப்ப ஃபர்ஸ்ட் கொஸ்டின் வாசிங்க பார்ப்போம். வாட் இஸ் த பிரசன்ட் வேல்யூ ஆஃப் சம் இஃப் த இன்ட்ரெஸ்ட் காம்பவுண்டட் அட் த ரேட் ஆஃப் த 18% பேர் ஆடம் ஃபார் 2 years இஸ் 981 அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஓகேங்களா? அப்ப உங்களுக்கு இந்த இடத்துல என்ன சொல்லிட்டாங்கன்னா தெளிவா கேட்டுக்கிறேங்க. ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னே எனக்கு 18% கொடுத்துட்டாங்க. 2 வருஷத்துக்கு அப்புறம் வந்து 981 வந்து எனக்கு இன்ட்ரெஸ்ட்னு சொல்லிட்டாங்க, காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்ன்ட்டாங்க. எனக்கு ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னே என்ன தெரியணும், எனக்கு காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் எத்தனை பர்சன்டேஜ்னு தெரியணும். அப்ப என்ன பண்ணுவேன், நான் 18% அடுத்து 18% இது ரெண்டுக்கும் வந்து நான் சக்சஸிவ் கண்டுபிடிப்பேன். கண்டுபிடிக்கணும் என்ன பண்ணுவேன், இது ரெண்டே கூட்டுவேன். ஃபர்ஸ்ட் கூட்டினா எனக்கு என்ன வருது, 36 தெரிஞ்சாச்சு. இதை பெருக்குவேன். பெருக்குனா என்ன வருது, 18ஓட ஸ்கொயருங்கிறது 324 எனக்கு தெரியும். பெருக்கு நம்பர்ல இருந்து நான் 2 நம்பர் தான் வச்சுப்பேன். அதுக்கடுத்து மிச்சம் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா அதை நான் முன்னாடி தள்ளுவேன். அப்ப தள்ளனா எனக்கு மிச்சம் 3ங்கிறது இருக்கு, முன்னாடி தள்ளுறேன். இந்த இடத்துல என்ன பண்ணுவேன், கூட்டுவனா கழிப்பனா, இந்த இடத்துல நான் கூட்டுவேன். ஏன், எனக்கு ரெண்டுமே இன்க்ரீஸ் ஆகுது. அப்ப ஆன்சருங்கிறது உங்களுக்கு என்ன வருது, 39. உங்களுக்கு 24ங்கிறது உங்களுக்கு பர்சன்டேஜ்ங்கிறது வருது. ஓகேங்களா? இதுக்கானது இந்த 39.24ஓட வேல்யூ தான் உங்களுக்கு என்ன தெரியுது, 981. உங்களுக்கு என்ன கொஸ்டின் கேட்டிருக்காங்க, வாட் இஸ் த வேல்யூ ஆஃப் த சம். சம்னா என்னதுன்னா பிரின்சிபல் அப்படிங்கிறது அர்த்தம். அப்போ உங்களுக்கு என்ன கேட்டிருக்காங்க, 100%க்கானதான் உங்களுக்கு கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? அப்போ 100% என்னங்கிறத நீங்க இப்போ கண்டுபிடிக்கணும். எக்ஸ் இப்போ நீங்க கண்டுபிடிச்சீங்கன்னா என்ன வருது, கிராஸ் மல்டிப்ளை பண்ணுவீங்களா, பண்ணுங்க. எக்காரணத்தை கொண்டு இந்த இடத்துல ஒரு விஷயத்தை நல்லா தெரிஞ்சுக்கிறேங்க. இங்க நீங்க பர்சன்டேஜ் போட்டீங்களா, அதே பர்சன்டேஜ் இங்கேயும் போடணும். நீங்க இந்த இடத்துல நீங்க 39.4 போட்டு இந்த 100 எடுத்துட்டு போய் இங்கே போட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு ஆன்சருங்கிறது தப்பா வரும். தெளிவா புரிஞ்சிருச்சா? பர்சன்டேஜ்னா பர்சன்டேஜ் எல்லாம் ஒரே சைட்ல தான் இருக்கணும். நம்பர்னா நம்பர் வேல்யூ எல்லாமே ஒரே சைட்ல தான் இருக்கணும். ஓகேவா? ஓகே, புரிஞ்சிருக்கும் நம்புறேன். நெக்ஸ்ட் வாங்க. நெக்ஸ்ட் நீங்க கிராஸ் மல்டிப்ளை பண்ணீங்கன்னா 981 இன்ட்டு உங்களுக்கு 100 பை உங்களுக்கு வந்து 39.24 வந்துருச்சு. கேன்சல் பண்றதுக்கு முன்னாடி நீங்க முக்கியமான ஒரு விஷயம் தெளிவா பாத்துக்கணும். இந்த இடத்துல உங்களுக்கு பாயிண்ட்ங்கிறது இருக்கு. அப்ப பாயிண்ட் வந்து என்னன்னா, நீங்க முழு நம்பரா ஆக்கணும்னா எனக்கு எத்தனை டிஜிட் இருக்கு, 2 டிஜிட் இருக்கு. அப்ப 2 ஜீரோவால நீங்க கீழே மேலையும் பெருக்கணும். அப்ப இங்க நீங்க 2 ஜீரோவால நீங்க பெருக்கினீங்கன்னா இது முழு நம்பர் ஆயிரும். எப்படின்னா 3924 ஆயிரம். அதே 100 வந்து கீழே பெருக்கினீங்கன்னா அதே 100 நீங்க மேலையும் பெருக்கணுங்கிற ஒரு ரூல்ஸ் இருக்கு மேக்ஸ்ல. ஓகேங்களா? அப்ப நீங்க மேலையும் பெருக்கிப்பீங்க. பெருக்கினா உங்களுக்கு கடைசியில ஃபைனல் ஆன்சர் எப்படி வரும்னா, தெளிவா தெரிஞ்சுக்கிறேங்க. 981 இன்ட்டு 100 இன்ட்டு 100 பை உங்களுக்கு வந்து முழு நம்பர் ஆயிரும். 3924 உங்களுக்கு ஆயிரம். புரிஞ்சா? இதுதாங்க உங்களுக்கு கடைசி இது. அப்ப இதை நீங்க கேன்சல் பண்ண முடியுமா, கேன்சல் பண்ணுங்க. இதை எனக்கு பார்க்கும்போது என்ன தெரியுது, எனக்கு டிஜிட்டல் சம்ங்கிறது 9 வருது. 9 இங்கே இதை கூட்டினாலும் 9. அதே மாதிரி தான் இங்க 9 இருக்கு. இதை மித்த எல்லாத்தையும் கூட்டினாலும் எனக்கு 9 வருது. அப்ப நான் 9ஆல டிவைட் பண்ண முடியும். அப்ப நான் டிவைட் பண்றேன்னா 9 9. அடுத்து எனக்கு இது 2 டிஜிட் எடுக்கிறேன். அப்ப நான் 0 சேர்த்துக்கணும். 0 சேர்த்து 9 9 81. ஓகேங்களா? 109 ஆயிடுச்சு. அடுத்து என்ன பண்ணுவேன், 39 அடிப்பேன். 4 9 உங்களுக்கு 36. மிச்சம் 3ங்கிறது இருக்கு. அப்ப அடுத்து என்ன இருக்குது, எனக்கு 3 9 27. அப்பனா 3 இருக்கு. மிச்சம் உங்களுக்கு மிச்சம் இருக்கு இந்த இடத்துல வந்து 5 இருக்குது. அப்ப நான் 6 9 வந்து என்ன உங்களுக்கு 54. அப்ப 6ங்கிறது எனக்கு இந்த இடத்துல இன்னொரு விஷயம் பார்க்கும்போது எனக்கு நல்லா தெளிவாவே தெரியுது. இங்க 109 109, இங்க 409 உங்களுக்கு வந்து 436. ஓகேங்களா? ஸ்ட்ரெயிட்டா வந்து உங்களுக்கு அடிக்கிறதுக்கு சில நேரம் வாய்ப்பு இருக்கும். அதை நீங்க பார்த்தா உங்களுக்கு சூப்பரா அடிக்கலாம். இல்ல நீங்க 2ஆல அடிச்சு நீங்க 4ஆல அடிச்சு திருப்பி போனாலும் கடைசியில நீங்க அதை அடிக்கிறங்கிற ஒரு சூழ்நிலை வந்தே ஆவீங்க. இப்ப அடுத்து என்ன இருக்கு, 4 இருக்கு. ஒரு நாள் 4 ஏதாச்சும் ஒரு 100 நான் அடிச்சுக்கிட்டேன். அப்ப என்னன்னா எனக்கு 25 நாளா 100ங்கிறது தெரிஞ்சிச்சு. மிச்சம் எனக்கு என்ன இருக்கு ஆன்சர், 25 00 2500ங்கிறது ஆன்சர். ஓகேங்களா? ஓகே. இதே இந்த இடத்துல உங்களுக்கு வந்து என்னன்னா, இந்த இடத்துல உங்களுக்கு அமௌண்ட் கேட்டிருக்காங்கன்னு வச்சுக்கிறேங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இந்த இடத்துல அமௌண்ட் கேட்டிருக்காங்க. உங்களுக்கு ஆன்சர் கொஸ்டினுங்கிறது உங்களுக்கு அமௌண்ட். அப்ப இந்த இடத்துல நீங்க என்ன பண்ணுவீங்க, ஒரு விஷயம் என்ன பண்ணலாம், இந்த வட்டியையும் இந்த பிரின்சிபலையும் நீங்க கூட்டினீங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் எப்படி 3481 நீங்க அமௌண்ட்டுங்கிறத போடுவீங்க. ஒரு விஷயம். அப்படி இல்லைன்னா நீங்க என்ன பண்ணுவீங்க, இந்த 39.24% வந்து என்னன்னா எனக்கு 981 தெரியும். எனக்கு என்ன தேவை, எனக்கு 139.24 எனக்கு என்னங்கிறது தேவை. அதுதான் எனக்கு வந்து என்னன்னா அமௌண்ட். கரெக்டா? ஏன்னா 100 பிளஸ் இப்போ அமௌண்ட் நம்மளுக்கு தேவைன்னா பிரின்சிபல் பிளஸ் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் தான். எனக்கு பிரின்சிபல் என்ன தெரியும், எனக்கு 100% தெரியுது.
காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் என்ன தெரியுது எனக்கு 39.24% தெரியுது. அப்போ கூட்டினா என்ன வருது எனக்கு 139.24%. இதைத்தான் நான் இந்த இடத்துல சொல்லியிருக்கேன். இதைத்தான் இந்த இடத்துல நம்ம போட்டாலும் நம்மளுக்கு அமௌண்ட் கிடைக்கும். இதை நீங்க சால்வ் பண்ணி பாருங்க. இதே ஆன்சர் உங்களுக்கு இந்த இடத்துல கிடைக்கும். புரிஞ்சிருக்கும் நம்புறேன். நெக்ஸ்ட் கொஸ்டின் போலாமா? நெக்ஸ்ட் கொஸ்டின் வாங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின் என்னங்கிறத தெளிவா பாருங்க. நான் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் பத்தி ஒரு கோர்வையா எடுத்து வந்து காரணம் என்னன்னா, ஒரு இடத்துல உங்களுக்கு பிரின்சிபல் கேட்பாங்க, ஒரு இடத்துல அமௌண்ட் கேட்பாங்க, ஒரு இடத்துல வந்து என்னன்னா உங்களுக்கு காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் கேட்பாங்க. அப்ப அந்த இடத்துல வந்து குழம்பிடுவீங்க. அப்படிங்கிறக்காண்டி தான் நான் ஸ்ட்ரெயிட்டா உங்களுக்கு எல்லாத்தையும் ஒரே ஆர்டர்ல எடுத்துட்டு வந்தேங்க. ஓகேங்களா? இப்ப பாருங்க நெக்ஸ்ட் கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்க தெளிவா பாருங்க. முதல் ஆண்டிற்கான வட்டி விகிதம் ஆண்டிற்கு 2.5% மற்றும் இரண்டாம் ஆண்டிற்கு வட்டி விகிதம் 2% எனில் ஆராயத்திற்கு 2 ஆண்டுகளுக்கான சதவீத வட்டியை காண்க. ஓகேங்களா? இந்த இடத்துல தெளிவா தெரிஞ்சுக்கிறேங்க. கூட்டு வட்டின்னு கொடுக்காம இந்த இடத்துல என்ன சரக்கரை வட்டின்னு கொடுத்துருக்காங்க. இந்த இடத்துல கூட்டு வட்டி. ஓகேங்களா? ஓகேங்க. தெளிவா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இப்ப இந்த இடத்துல கொஸ்டினுங்கிறத தெளிவா நான் சொல்றேன். இப்ப என்ன சொல்றாங்கன்னா ஃபர்ஸ்ட் வருஷம் வந்து என்னன்னா 2.5% இன்க்ரீஸ் ஆகுதுன்ட்டாங்க. ரெண்டாவது வருஷம் 2% இன்க்ரீஸ் ஆகுதுன்ட்டாங்க. அப்ப எனக்கு 6,000 ரூபாய்க்கு எவ்வளவு இன்ட்ரெஸ்ட் ஆயிருக்கும் அப்படிங்கறத என்னோட கேள்வி. அப்ப இது ரெண்டே என்ன பண்ணுவோம்? ஃபர்ஸ்ட் எடுத்தா நம்ம கூட்டுவோம். கூட்டினா எனக்கு என்ன வருது? 4.5 வருது. அடுத்து என்ன பண்ணுவீங்க? இது ரெண்டே பெருக்குவீங்க. பெருக்குனா என்ன வருது? எனக்கு 2 பெருக்கும் போது உங்களுக்கு 5.0 வரும். 50ன்னு வரும். டிஜிட் தள்ளி எனக்கு புள்ளி இருக்குது. அப்ப நான் அதே மாதிரி ஒரு டிஜிட் தள்ளி புள்ளி வைப்பேன். ஓகேங்களா? புள்ளி வச்சிட்டேன். அப்ப எனக்கு 0ங்கிறது போயிருச்சு. நம்மளுக்கு என்ன தெரியும்? புள்ளிக்கு அப்புறம் 2 டிஜிட் இருக்கான்னு நம்மளுக்கு தெரியும். அப்ப எனக்கு இந்த இடத்துல ஒரு டிஜிட் இருக்கு, இன்னொரு டிஜிட் எனக்கு வேணும். அப்ப நான் இந்த இடத்துல 0 சேர்த்துப்பேனா? சேர்த்துப்பேன்பீங்க. அப்ப இது ரெண்டு நீங்க கூட்டுவீங்களா? கூட்டும் போது என்ன ஆகும்? எனக்கு ஆன்சருங்கிறது 4.55ங்கிறத எனக்கு ஆன்சர் வருமே பொழிச்சு. எல்லாருமே வந்து 5 நீங்க போட வாய்ப்பு இருக்கு. இப்படி வரவே வராது. ஏன் வராது அப்படிங்கிறத தெரிய சொல்றேன். ஃபர்ஸ்ட் உங்களுக்கு 4.5ங்கிறது இருக்கு. அடுத்து என்ன இருக்குன்னா எனக்கு 0.5 தான் இருக்கே பொழிச்சு. உங்களுக்கு இந்த இடத்துல 0.5 இப்படி இல்லை. ஓகேங்களா? இந்த இடத்துல இப்படிதான் இருக்குது. அப்போ உங்களுக்கு இதை நீ கூட்டினீங்கன்னா உங்களுக்கு 5.4 தான் இருக்கு. இப்ப நீங்க சொல்ற மாதிரி 5 வரணும்னா எப்போ வரும்னா 4.5 இந்த இடத்துல உங்களுக்கு 5ன்னு இருக்கணும். இப்படி இருந்துச்சுன்னா உங்களுக்கு என்ன பண்ணலாம்? நீங்க இது ரெண்டே கூட்டுவீங்க, 0 வந்துடும். இது ரெண்டே கூட்டிங்க 5ங்கிறது வந்துடும். இந்த இடத்துல இப்படி வரும். இது ஆனா தப்பு. புரிஞ்சா? இந்த இடத்துல நம்மளுக்கு இருக்கிறதுங்கிறது இதுதான். அப்ப நம்ம இப்படிதான் நம்ம கூட்டணும். புரிஞ்சா? இப்ப ஆன்சருங்க நம்மளுக்கு என்னது? 4.55. ஓகே, தெளிவா புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் என்ன தெரியும் நம்மளுக்கு? நம்ம வந்து என்னன்னா காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் தான் நம்மளுக்கு கேட்டிருக்காங்க. அப்ப காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் கேட்டிருக்காங்கன்னா நம்ம என்ன பண்ணுவோம்? 6,000 நம்மளுக்கு ஆல்ரெடி பிரின்சிபல் கொடுத்துட்டாங்க. அப்ப 6,000 நம்மளுக்கு என்ன தெரியும்? 100% தெரியும். ஓகேங்களா? நம்மளுக்கு 4.55ங்கிறது நம்மளுக்கு வந்து என்னன்னா காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் தெரியும். இதுதான் நம்மளுக்கு கேட்டிருக்க கேள்வி. ஓகேங்க. இப்ப நம்ம கிராஸ் மல்டிப்ளை பண்ணலாமா? 6,000 இன்ட்டு 4.55 பை உங்களுக்கு 100ங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சிருச்சு. ஓகே, இப்ப என்ன கேன்சல் பண்ணலாமா? அதுக்கு முன்னாடி நம்மளுக்கு பாயிண்ட்ங்கிறது இங்க இருக்குது. அப்ப பாயிண்ட்ங்கிறது நம்ம முழு நம்பர் ஆக்கணும். ஓகேங்களா? இந்த முழு நம்பர் ஆக்க நம்மளுக்கு எத்தனை 0 தேவை? 2 நம்பர் இருக்குது புள்ளிக்கு அப்புறம். அப்ப நம்மளுக்கு 2 0 தேவை. அப்ப 2 0 இங்க உள்ள 2 0 நம்ம இங்க கொடுத்துடலாமா? கொடுத்தோம்னா நம்மளுக்கு வந்து என்ன முழு நம்பர் ஆயிரல. அப்ப இந்த 0 நம்ம கொடுத்துட்டோம். கொடுக்கும்போது நம்மளுக்கு முழு நம்பர் ஆயிருச்சு. அப்போ முழு நம்பர் ஆகுதுன்னா அது எப்படி ஆகுங்கிற தெளிவா பாருங்க. 60 இன்ட்டு உங்களுக்கு 455 பை 100ங்கிறது உங்களுக்கு 1000. ஓகேங்களா? புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் என்ன பண்ணலாம்? கேன்சல் பண்ணலாமா? இந்த 0க்கும் இந்த 0 கேன்சல் பண்ணேன். 5 பல்ல அடிக்கிறேன். 2 5 உங்களுக்கு 10. அடுத்து நீங்க இதை அடிச்சீங்கன்னா உங்களுக்கு 45 9. அடுத்து 1. திருப்பி நீங்க இதை அடிக்கணும் 2 2. இதை அடிச்சீங்கன்னா உங்களுக்கு 3. இப்ப ஆன்சருங்கிறது உங்களுக்கு என்ன வருது? 3. அடுத்து வந்து 27 273. புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு இதே இடத்துல வந்து உங்களுக்கு அமௌண்ட் கேட்டிருந்தாங்கன்னா என்ன பண்ணிருப்பீங்க? இந்த 273 நீங்க கூட்டியிருப்பீங்க. 6,273. நீங்க பெர்சன்டேஜ்ல கண்டுபிடிக்கிறதுனால நீங்க பெர்சன்டேஜ்ல ஒரு தடவை நீங்களே ட்ரை பண்ணி பாருங்க. ஓகேங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின் போலாமா? நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. ரீதா இன்வெஸ்ட் 50,000 in a bank in 2 years. How much compound interest will she get if first year at the rate of the interest was 10% and then the second year it was 4% more than the first year? ஓகேங்களா? இந்த இடத்துல உங்களுக்கு தெளிவா கொடுத்துருக்கிறது என்னன்னா, ஃபர்ஸ்ட் வருஷம் எனக்கு 10% இன்ட்ரெஸ்ட் தான் கொடுக்குறாங்க. அடுத்த வருஷம் என்ன பண்றாங்க? எனக்குன்னா 10% கூட எனக்கு 4% கூட்டி அதிகமா கொடுக்குறாங்க அப்படின்றாங்க. அப்ப ரெண்டாவது வருஷம் என்ன? எனக்கு 14% எனக்கு இன்ட்ரெஸ்ட் கொடுக்குறாங்கன்னு அர்த்தம். அப்போ உங்களுக்கு டோட்டல் பெர்சன்டேஜ்ங்கிறது என்னது? எனக்கு ஃபர்ஸ்ட் 10%, அடுத்து வந்து எனக்கு 14%. இது நீங்க தெரிஞ்சுக்கணும். ஓகே, அப்ப இது ரெண்டையும் நீங்க கூட்டினீங்கன்னா என்ன வருது? எனக்கு 24%. அடுத்து என்ன பண்ணுவீங்க? இது ரெண்டையும் நீங்க பெருக்குவீங்க. பெருக்குனா உங்களுக்கு என்ன வருது? 10 14ங்கிறது எனக்கு 140ங்கிறது எனக்கு தெரியுது. ஓகேங்க. இப்ப எனக்கு என்ன தெரியும்? பெருக்கிற நம்பர்ல இருந்து நான் 2 டிஜிட் தான் வச்சுப்பேன். மிச்சம் உள்ள டிஜிட்டை நான் முன்னாடி தள்ளுவேன்னு எனக்கு தெரியும். அப்ப ஆன்சருங்கிறது உங்களுக்கு என்னது? 25 எனக்கு 40ங்கிறது எனக்கு வந்துருச்சு. புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் இது வர. இப்ப எனக்கு இந்த இடத்துல என்ன கேட்டிருக்காங்க? காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் தான் கேட்டிருக்காங்க. அப்ப காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் என்னன்னா உங்களுக்கு தெளிவா தெரிஞ்சுக்கிறேங்க. ஃபர்ஸ்ட் நம்மளுக்கு இதோட மல்டிபிள்ஸ் ஏதாச்சும் இருக்கான்னு பாருங்க.
ஓகேங்களா. இதோட மல்டிபிள்ஸ் பாருங்க, இது 1 2, இதோட மல்டிபிள்ஸ் எனக்கு இந்த இருக்கு பாருங்க ஸ்ட்ரைட்டா 127ங்கிறது இதோட பாதி தாங்க. அது எப்படின்னா 1 2 7 0 0 ஆன்சருங்கிறது தான் உங்களுக்கு. அப்போ உங்களுக்கு வந்து என்னன்னா இதோட பாதி தான் இது. உங்களுக்கு ஆன்சர் இதுதான் வர நிறைய வாய்ப்பு இருக்கு. ஏன்னுங்கிறத நான் தெளிவா சொல்றேன். ஃபர்ஸ்ட் விஷயத்த நல்லா புரிஞ்சுக்கிறேங்க. நம்மளுக்கு என்ன கேட்டிருக்காங்க, 50,000 வந்து பேங்க்ல அவங்க இன்வெஸ்ட் பண்ணிட்டாங்க. அப்ப என்னது 50,000ங்கிறது எனக்கு வந்து 100%. நம்மளுக்கு என்ன கேட்டிருக்காங்க, 25.40ங்கிறத நம்மளுக்கு கேள்வி கேட்டிருக்காங்க காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட். நம்ம இது என்ன பண்ணா இதுதான் கண்டுபிடிக்கணும். அப்ப நம்மளுக்கு ஃபர்ஸ்ட் என்ன தெரியும், இதை நம்ம கிராஸ் மல்டிப்ளை பண்ணுவோம். கிராஸ் மல்டிப்ளை பண்ணா 50,000 இன்ட்டு 25.40 பை உங்களுக்கு 100ங்கிறது இருக்கு, 100 போட்டீங்க. ஓகேங்களா. இப்ப நம்மளுக்கு என்ன தெரியும், மேல புள்ளிங்கிறது இருக்குது. அப்ப இந்த புள்ளி இருக்குன்னா நம்மளுக்கு என்ன தெரியும், 2 டிஜிட் இருக்குது புள்ளியை தாண்டி. இந்த 0ங்கிறது விட்டுருங்க. அப்ப எனக்கு இந்த என்னன்னா இந்த ஒரு 0 நான் கொடுத்தேன்னா எனக்கு இந்த பாயிண்ட் போயிருமா, போயிடும். அப்ப நீங்க என்ன பண்ணுவீங்கன்னா இந்த இடத்துல ஒரு டிஜிட் நீங்க கொடுப்பீங்க. கொடுக்கும்போது உங்களுக்கு ஆன்சர் எப்படி வரும்னா, இந்த இடத்துல பாருங்க 50,000 50,000ல 5,000 மாதிரி ஒரு டிஜிட்டை கொடுத்துட்டீங்க. அப்ப அந்த என்னன்னா 25 4ங்கிறது மொத்த நம்பர் ஆயிடுச்சு பை 100ங்கிறது ஆயிடுச்சு. ஓகே ஓகேன்னு சொல்லுவீங்க. இப்போ நீங்க இதை கேன்சல் பண்ணலாமா, 2 0க்கு 2 0 நீங்க கேன்சல் பண்ணிட்டீங்க. கேன்சல் பண்ணும்போது உங்களுக்கு ஆன்சர் என்ன வருது, மிச்சம் வந்து என்னன்னா 50 இன்ட்டு 254. அப்போ உங்களுக்கு என்ன தெரியும், 50ஆல பெருக்கும் போது நான் என்ன சொல்லியிருக்கேன், அடுத்த நம்பர்ல உள்ளதை பாதி எடுங்கன்னு இருக்கேன். அப்போ 1 அடுத்து வந்து 2 அடுத்து 7 ஒரு 0 நம்ம சேர்த்துக்கணும். 50ஆல பெருக்கும் போது நம்மளுக்கு எக்ஸ்ட்ரா ஒரு 0 இருக்குது, அந்த எக்ஸ்ட்ரா ஒரு 0. அப்போ ஆன்சர் வந்துருச்சா, வந்துருச்சு. இதுதாங்க நான் சொன்னேன். இந்த இடத்துல வந்து பெருக்கலங்கிறத பார்த்தேன், மல்டிபிள்ஸை பார்த்தேன். எல்லாமே நீங்க பாருங்க, எல்லா கமெண்ட்டுக்கு குண்ட கமெண்ட்டுக்கு இருக்கு. இது வந்து என்னன்னா எனக்கு பாதியா இருந்தாலும் டப்புன்னு பார்த்துட்டேன். இந்த மாதிரி கொஸ்டின் உங்களுக்கு தெளிவா வரும். இது வந்து 2022 கட் கான்செப்ட்ல கேட்ட கொஸ்டின் டெல்லி போலீஸ்ல. டெல்லி போலீஸ் நம்ம பசங்க நிறைய பேர் பாதி பேர் படிக்கிறவங்க இருக்காங்க. அதனால நீங்க அதையும் பாத்துக்கிறீங்க. இப்போ என்னன்னு இது வந்து SSC GDல இந்த கொஸ்டின் கேட்டிருக்காங்க. என்னன்னுங்கிறத தெளிவா பாருங்க. ஃபர்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க, இந்த பொருளுக்கு விதிக்கப்பட்ட வரியில் 17% குறைக்கப்படுகிறது மற்றும் அதன் நுகர்வு 17% அதிகரிக்கப்படுகிறது. வருவாயின் சதவீத மாற்றத்தை காண்க. ஃபர்ஸ்ட் 17% குறைக்கிறேன்றாங்க, அடுத்து 17% கூட்டுறேன்றாங்க. அப்ப என்ன ஆகுது, எனக்கு ஒரே பெர்சன்டேஜ் 2 தடவை பண்றாங்க. அப்ப எனக்கு என்னது, அதே இதுல அதோட ஸ்கொயர் தான் 17 × 17 அதோட பெருக்கல் தான். அப்ப பெருக்கல்னா என்ன வருது, எனக்கு 17 17 284 டிகிரிஸ். இதாங்க ஆன்சர். ஓகேங்களா, தெளிவா புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இப்ப என்ன சொல்றாங்க, ஃபர்ஸ்ட் எனக்கு 17% எனக்கு டிகிரிஸ் ஆகுதுன்ட்டாங்க. அடுத்து என்ன சொல்றாங்க, 17% எனக்கு இன்க்ரீஸ் ஆகுதுன்ட்டாங்க. எனக்கு என்ன தெரியும், இந்த இடத்துல சேம் நம்பரு, ஆனா எனக்கு என்ன தெரியுது, சிம்பிள்ங்கிறது வேற. ஃபர்ஸ்ட் இன்க்ரீஸ் ஃபர்ஸ்ட் டிக்ரீஸ் ஆகுது, அடுத்து எனக்கு இன்க்ரீஸ் ஆகுது. அப்ப இந்த இடத்துல நம்மளுக்கு ஃபார்முலா என்ன தெரியும், -x² / 100ங்கிறது எனக்கு ஃபார்முலா தெரியும். எனக்கு எக்ஸுங்கிறது என்ன தெரியும், எனக்கு 17ங்கிறது தெரியும். அப்ப 17 × 17 - /100ங்கிறது இருக்கு. இதை நீங்க பெருக்குனீங்கன்னா என்ன வருது, 289/100ங்கிறது வருது. எனக்கு கீழே 2 டிஜிட் இருக்குது. அப்ப நான் மேல புள்ளி வைக்கணும். 2 0 இருக்குதா, அப்ப 2 டிஜிட் தள்ளி நான் புள்ளி வைப்பேன். அப்ப ஆன்சருங்கிறது என்னது, -2.89 டிகிரிஸ். ஏன்னா மைனஸ் இருக்கு, அதனால நம்ம டிகிரிஸ்ன்னு போட்டோம். புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் வாங்க. நெக்ஸ்ட் வந்து என்னன்னா உங்களுக்கு மென்சுரேஷன் கொஸ்டின்ங்க. மென்சுரேஷன் ஒரு 2-3 கொஸ்டின் இருக்கு, அதை பார்ப்போம். அதோட வீடியோ முடிஞ்சுங்க. ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின். ஆனா தெளிவா ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கிட்டு, நீங்க ஆல்ரெடி ஃபுல்லா நீங்க முன்னாடி கத்துக்கிட்டீங்க. இந்த விஷயத்த நீங்க ட்ரை பண்ணாவே போதுமானது. ஓகேங்களா, நான் சொல்லணும் அதை நீங்க கேட்கணும் அப்படிங்கிற அவசியமே கிடையாது. நீங்க அந்த கொஸ்டினை சால்வ் பண்ணி பாருங்க. இது உங்களுக்கு வந்துருச்சா, ஸ்கிப் பண்ணிட்டு நெக்ஸ்ட் கொஸ்டின் போயிட்டே இருங்க. உட்காந்து நீங்க ஃபுல்லா பார்க்கணுங்கிற அவசியம் கிடையாது. கோளத்தின் ஆரம் 5% அதிகரிக்கப்பட்டால் அந்த கோளத்தின் முழு பரப்பளவு எத்தனை சதவீதம் அதிகரிக்கும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஓகேங்களா, நம்மளுக்கு என்ன தெரிஞ்சிருச்சு, ஃபர்ஸ்ட் நம்மளுக்கு எதுவுமே தேவை கிடையாது. இந்த இடத்துல நம்மளுக்கு தேவைங்கிறது ஒண்ணுதான். நம்மளுக்கு ரேடியஸ்ங்கிறது என்ன தெரியும், நம்மளுக்கு 1D தெரியும். அடுத்து நம்மளுக்கு என்ன கேட்டிருக்காங்க, ஏரியா கேட்டிருக்காங்க. நம்மளுக்கு 1Dல இருந்து நம்மளுக்கு 2D போக சொல்லியிருக்காங்க. அப்ப நம்ம என்ன பண்ணணும், நம்ம 2 டைம்ஸ்க்கு வந்து நம்ம சக்சஸிவ் எடுக்கணும் நம்மளுக்கு தெரியும். தெளிவா புரிஞ்சா, அப்ப நம்மளுக்கு 5%, நெக்ஸ்ட் நம்மளுக்கு 5%. ஓகேங்களா, இன்க்ரீஸ் ஆயிருக்கா, டிக்ரீஸ் ஆயிருக்கா, இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அப்ப என்ன பண்ணுவோம், இது 2 கூட்டுவோம், கூட்டிட்டு அடுத்து அது 2 பெருக்கும். கூட்டினா எனக்கு என்ன வருது, 10ன்னு வருது. அடுத்து பெருக்குனா 25ன்னு வருது. 10.25 ஆன்சர். ஓகேங்களா, இப்போ நான் பேசிக்ல சொல்றேன்னா நீங்க இவ்வளவு நேரம் கத்துக்கிட்டதுக்கு வேஸ்ட் தான். அதனாலதான் நான் வந்து என்ன இவ்வளவு ஷார்ட்டா போட்டேன். நெக்ஸ்ட் கொஸ்டின் போலாமா. நெக்ஸ்ட் கொஸ்டின் என்னன்னா அதே கொஸ்டின் தாங்க உங்களுக்கு. இந்த இடத்துல டிக்ரீஸ்ன்னு இருக்கு, 12% இருக்கு. ஓகேங்களா, அப்ப இந்த கொஸ்டின் நீங்க ஹோம்ஒர்க் கொடுக்கலாமா, இந்த இடத்துல மட்டும் இந்த கொஸ்டின் நீங்க கமெண்ட் செக்ஷன்ல கண்டிப்பா நீங்க ஹோம்ஒர்க் சொல்லணும். ஓகேங்களா, ஏன்னா இந்த கொஸ்டின் நீங்க கமெண்ட்ல நீங்க ஹோம்ஒர்க் சொன்னீங்கன்னா உங்களுக்கு நான் சொன்னது எல்லாமே புரிஞ்சிச்சு அப்படிங்கிறது எனக்கும் புரிய வரும். ஸோ அதனால நான் சொன்ன மாதிரி நீங்க மைண்ட்லேயே யோசிக்கிறேன். ஒரு கொஸ்டினையும் மைண்ட்லேயே யோசிக்கிறேன். பென்னு பேப்பர் எடுக்கவே கூடாது. இந்த வீடியோ நீங்க போய் பாக்குறீங்களா, பார்த்துட்டே யோசிக்கணும். 12 12 24. அப்ப 24 விட அதிகமா தான் ஆன்சர் வரும். நம்மளுக்கு அப்ப ஆன்சருங்கிறது இது இல்லைன்னு தெரிஞ்சிருச்சு. இந்த மாதிரி யோசிக்கணும். ஓகேங்களா, நான் தெரியாம நான் இதே நான் சொல்ல வந்துட்டேன். அப்படி நீங்க யோசிக்கணும். இல்ல நீங்க யூனிட் டிஜிட்டை பிடிச்சி போனாலும் உங்களுக்கு ஆன்சருங்கிறது இது ஈஸியா வரும்.
ஓகேங்களா? எனக்கு கண்ணு சிமிட்டுறக்குள்ள இந்த ஆன்சர் நான் அசால்ட்டா போடுவேன். ஆனா நீங்க தெளிவா நீங்க யோசிச்சீங்கன்னா நீங்களும் இந்த கொஸ்டின் ஈஸியா போடுவீங்க. நீங்க போடுவீங்க சார் நான் நம்புறேன். ஓகேங்களா? நெக்ஸ்ட் இந்த கொஸ்டின் நீங்க கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுவீங்களா? சொல்லுவீங்கன்னு நம்புறேன். நெக்ஸ்ட் வந்து என்னன்னா நாளைக்கு என்னென்ன கான்செப்ட் பார்க்க போறோம்னா 3 வருஷத்துக்கான டேர்ம்ஸ் 4 வருஷத்துக்கானதை என்னென்ன ஷார்ட்கட்ல நம்ம போட முடியுங்கிறத தெளிவா பார்ப்பேன். இந்த கிளாஸ் எப்படி இருந்துச்சுங்கிறத நீங்க கமெண்ட் செக்ஷன் நீங்க என்னன்னா நீங்க கமெண்ட் சொன்னாதான் நீங்க நெக்ஸ்ட் வீடியோ உங்களுக்கு எப்படி வேணுங்கிறத நான் உங்களுக்கு கிரியேட்டிவிட்டியா உங்களுக்கு வந்து புதுசா உங்களுக்கு கத்துக் கொடுக்க முடியும். ஸோ அதனால உங்களுடைய கமெண்ட்டை நீங்க கண்டிப்பா நீங்க சொல்லுங்க. ஓகே, தேங்க்யூ. நெக்ஸ்ட் வீடியோல பார்ப்போம். பாய்.